பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்தெல்லாம் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமானது. ஆண்டவர் இன்றைக்கு விசேஷமான காரியத்தை குறித்து உங்களோட பேச இருக்கிறார். அதனால் எல்லாரும் ஜெபத்தோடு கூட நீங்கள் காத்திருங்க. ஆயத்தமாய் வேறு புஸ்தகத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு சில முக்கியமான காரியத்தை பேச போகிறார். ஏனென்று சொன்னால் நம்ம சில முக்கியமான காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். அதை குறித்து தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அது என்ன காரியம் என்று நினைக்கலாம். தீர்க்க தரிசனம். கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்தில் தோன்றுவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி செயல்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் சிலர் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனத்தை நான் நம்புறதில்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனம், நல்ல கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்வது, தீர்க்க தரிசனத்தின் காரியத்தை எப்படி புரிந்து கொள்வது, அதையெல்லாம் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். இப்போது நாம் சில சாட்சிகளை கேட்க போகிறோம். இந்த சாட்சிகளை நான் வாசித்த பிறகு உங்களுக்கு 5 நிமிடம் ஜெபிப்பதற்கான நேரம் கொடுக்கப்படும். நிறைய பேர் இந்த ஜெபத்துக்காக காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் நிறைய பேருக்கு இந்த ஜெபத்தில் விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்து மகிழ்வித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நிறைய பேர் இந்த சாட்சி வேலைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை நீங்கள் வீடியோவிலையும் பார்க்க போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு 5 நிமிடம் டைம் தரப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். சரி, இந்த நாள் சில சாட்சிகளை. முதலாவது சகோதரர் ஜேம்ஸ் கரூர். அங்கிருந்து ஒரு அன்பு சகோதரர் எழுதியிருக்கிற சாட்சி நீங்கள் கேளுங்க. நிறைய பேர் மதுபானம் குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு விடுதலை இல்லாமல் தவிக்கிறீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. நான் கடந்த 22 வருடமாக குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். காலையில் 4 மணிக்கே குடிக்க ஆரம்பித்து விடுவேன். போதை தெளிய தெளிய குடிப்பேன். ஒரு நாளைக்கு 5 பாட்டில் வாங்கி குடிப்பேன். வேலை நேரத்திலும் போதையில் தான் இருப்பேன். லீவில் வீட்டில் இருந்தால் 7 பாட்டில் வரை குடித்து விடுவேன். ஒரு நாளைக்கு போதை பழக்கத்திற்கு மட்டும் நான் 1000 ரூபாய்க்கு மேலாக செலவழிப்பேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு யோசித்து பாருங்கள். 30 நாளைக்கு 30,000 மதுபானத்திற்கே. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அடிமைத்தனம் பார்த்தீங்களா? சில நேரம் குடியை விட்டுவிட வேண்டுமென்று முயற்சிப்பேன். ஆனால் என்னால் முடியவில்லை. உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். என் பெயரை ஒரு நாள் அழைத்து நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். உங்களுடைய தேவ செய்தியும் கூட என்னை அதிகமாய் அசைத்தது. ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடன் பேசுவதை உணர்ந்தேன். அதன் பிறகு நான் என்னை ஒப்புக்கொடுத்து குடிப்பதை நிறுத்திவிட்டேன். குடியை நிறுத்திவிட்டால் கை கால் நடுங்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை. அதன் நினைப்பு கூட எனக்கு வரவில்லை. இப்பொழுது தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். என்னுடைய 22 வருட குடி பழக்கத்தை நிறுத்தியது இயேசுதான். நானோ அல்லது என்னுடைய சுய பலமோ இல்லை. ஒரு குடிகாரனாய் வாழ்ந்த என்னை நல்ல மனிதனாய் வாழ செய்து உண்மையான கிறிஸ்தவனாக பிறருக்காக ஜெபிக்க செய்த இயேசுவுக்கு நன்றி. 22 வருஷம் குடிப்பழக்கம், அடிமைத்தனம். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை கொடுத்து விட்டார் பாருங்க. இன்னொரு சகோதரி பியூலா நாகர்கோயிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி பல வருஷமாய் தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். இனி அவ்வளோதான் என்ற கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த சாட்சியை கேளுங்க. எனக்கு கடந்த 20 வருடத்திற்கு முன்பாக இடது காலின் முட்டுக்கு கீழ்ப்புறம் ஒரு சின்ன பரு அளவிற்கு கட்டி வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸிற்கு வந்துவிட்டது. வலி எதுவுமே ஆரம்பத்தில் இல்லை. ஆனால் அது வளர்ந்து கொண்டே இருந்தது. எனக்கு மருத்துவரிடம் சென்று காண்பிக்க பயம். கேன்சர் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்திலேயே யாரிடத்திலும் காண்பிக்காமல் இருந்து விட்டேன். இப்பொழுது கொஞ்ச நாட்களாக கட்டி வலிக்க ஆரம்பித்தது. நடக்கும்போதே வலிக்கும். தூக்கத்தில் புரண்டு படுக்கும்போது மிகவும் வலிக்கும். உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து தினமும் அந்த கட்டி மீது கை வைத்து ஜெபித்தேன்.
ஒரு நாள் அதிகாலையில் எனது கட்டியை 2 விரல்கள் தடவி கொடுத்தது போன்று உணர்ந்தேன். அதன் பிறகு அந்த கட்டி உடைந்து சரியாகிவிட்டது. 20 வருடமாய் இருந்த கட்டி எனக்கு பயத்தை கொடுத்தாலும் இயேசுவை விசுவாசித்து நான் ஜெபித்தபோது அந்த கட்டியே இருந்த இடம் தெரியாமல் ஆண்டவர் அற்புதமாய் அதை மாற்றிவிட்டார். இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டியை கூட ஆண்டவர் காணாமல் போக செய்து விடுவார். சரியா? சகோதரி மேரி சென்னை அவங்க ஒரு அனுபவம் எழுதியிருக்கிறாங்க. என் கணவருக்கு இருதய பாதிப்பினால் கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக, அதாவது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மருத்துவமனையில் சேர்த்தோம். சிகிச்சை செய்த மருத்துவர்கள் எல்லா சிகிச்சையும் செய்து பார்த்துவிட்டு என்னை பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாது, வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எந்த நடமாட்டமும் இல்லாமல் படுத்த படுக்கையாக வீட்டில் வைத்திருந்தோம். ஒரு நாள் கூட இரவு அவர் தூங்கினது இல்லை. ஆகாரம் எதுவும் இல்லாமல் மெலிந்து உயிர் மட்டும்தான் மிச்சம் என்கிற நிலையில் இருந்தார்கள். கடந்த மாதம் நடைபெற்ற நேரலை அற்புத பெருவிழா ஜெபத்தில் நாங்கள் குடும்பமாக ஜெபித்து கொண்டிருந்தோம். என் கணவருக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை இயேசுதான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். பிரான்சிஸ், உங்கள் குடும்பத்தாரின் ஜெபம் கேட்கப்பட்டது என்று உங்கள் மூலமாக என் கணவரின் பெயரை அழைத்து என் கணவருக்கு ஆண்டவர் அற்புதத்தை உறுதி செய்தார். அன்றைய இரவே என் கணவர் நன்றாக தூங்கினார். மறுநாள் காலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் கணவர் சரியாகி இப்பொழுது நன்றாக இருக்கிறார், நன்றாக சாப்பிடுகிறார். படுக்கையில் சிறுநீர் பை தொங்கிக் கொண்டிருந்த நிலை மாறி அவருடைய தேவைகளுக்கு எழுந்து செல்கிறார். வீட்டிற்குள் நடக்க ஆரம்பித்திருக்கிறார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட என் கணவரை அற்புத பெருவிழாவில் நாங்கள் ஜெபித்தபோது என் கணவரின் மரணப்படுக்கையை மாற்றி அற்புதம் செய்த இயேசுவுக்கு நன்றி. அற்புத பெருவிழா நாளைக்கு நம்முடைய நிகழ்ச்சி அற்புத பெருவிழாவாக நடத்தப்படுகிறது. நாளை இரவு 7 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் அற்புத பெருவிழா. அதாவது வியாதியஸ்தர்கள் சுகம் பெறவங்களுக்காக ஸ்பெஷலான ஜெபம் இருக்கும். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களையும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற உற்சாகப்படுத்தி ஜெப நேரத்தில் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்போ ஆண்டவர் அவங்க அற்புதத்தை செய்து அவங்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். ஆகவே பாருங்கள், அற்புத பெருவிழாவில் ஜெபித்து மரணப்படுக்கையை கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி ரேகா சென்னை, எனக்கு திருமணமாகி 10 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். இதனால் நான் அனுபவித்த வேதனைகள் ஏராளம். நான் போகாத கோவில்கள் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. என்னுடைய மத நம்பிக்கையில் அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நான் குழந்தை பாக்கியத்திற்காக செய்து கொள்ளாத மருத்துவமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கடைசியில் IVF என்ற முறைப்படி கர்ப்பம் தரித்தேன். ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர் என்னுடைய கருமுட்டை சரியான முழு வளர்ச்சியுடன் இல்லை, மீண்டும் 5வது மாதம் கருவை ஸ்கேன் செய்து பார்க்கலாம், ரிசல்ட்டை பார்த்துவிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வதா இல்லை அபார்ஷன் செய்து விடுவதா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார்கள். 10 வருடம் கழித்து நான் கருத்தரித்து இருப்பதற்காக சந்தோஷப்படக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்பொழுதுதான் என் தோழி இயேசுவை பற்றி எனக்கு சொல்லி உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க சொன்னார்கள். அதுவரை இயேசு யார் என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பேசுவதையும் கேட்டேன். நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருந்தது. தினமும் என் வயிற்றின் மீது கை வைத்து ஜெபம் செய்வேன். எனக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. 5வது மாதத்தில் ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர் குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். அதன் பிறகு தினமும் இயேசுவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். இயேசுவை நம்பின என் நம்பிக்கை வீண் போகவில்லை. கர்ப்பகாலம் முழுவதும் இயேசுதான் என்னுடன் கூட இருந்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு ஒரு அழகான
பெண் குழந்தை பிறந்து குழந்தை நன்றாக இருக்கிறது. எனக்கு இயேசு செய்த அற்புதத்தை பார்த்த என் குடும்பத்தில் உள்ளவர்களும் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். 10 வருஷம் பாருங்கள். அதுவும் அந்த குழந்தை வளர்ச்சி இல்லை, அபார்ஷன் பண்ணிடுற சூழ்நிலையில் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த மகள் விசுவாசித்து இயேசுவை கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அவங்க என்ன மதம், என்ன நம்பிக்கை, என்ன குடும்பம் பின்னணி, அதெல்லாம் இயேசு பார்க்கவில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் அவருக்கு முக்கியம். ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆண்டவர். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு உதவி செய்யன்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்வார். பாருங்கள், இவங்களுக்கு செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சகோதரி ரேவதி, திருவள்ளூர். இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து ஊரடங்கு காலத்தில் தான் இயேசுவை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு எனக்கு திருமணமாகி நான் கர்ப்பம் தரித்து இருந்தேன். 9வது மாதத்தில் குழந்தையின் அசைவு தெரியவில்லை என்பதால் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் முடிவு செய்தனர். அப்பொழுது தான் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் 21 நாள் தானியேல் உபவாச ஜெபம் தொடங்கி இருந்தது. நானும் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து பாரத்தோடு ஜெபம் செய்தேன். மறுநாள் காலையில் 5 நிமிடத்திற்குள்ளாக இறந்து போன குழந்தையை அபார்ஷன் செய்து எடுத்துவிட வேண்டும், இல்லையினால் என் உயிருக்கு ஆபத்து என்று டாக்டர்கள் சொல்லி ஆப்ரேஷன் செய்து குழந்தையை எடுத்தனர். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இயேசு என்னை வெட்கப்பட விடவில்லை. இயேசுதான் பெரிய அற்புதத்தை செய்திருந்தார். இறந்து போனது என்று சொல்லப்பட்ட என் குழந்தை உயிருடன் எடுக்கப்பட்டது. இப்பொழுது என் மகளுக்கு 1.5 வயதாகிறது. இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை தெரிந்து கொண்டதினால் எங்கள் சொந்தங்களுக்கு நடுவில் சவாலாக இருந்த என்னை யாவருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தாமல் ஒரு சாட்சியாக நிற்க செய்த இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், குழந்தை இறந்து போயிட்டு அசைவே இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மகள் விசுவாசத்தோடு இருந்தால் செத்துப்போன குழந்தையை உயிர் பெற செய்தார் ஆண்டவர். பார்த்தீங்களா, இயேசு செய்த ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணினால் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். சரி, அடுத்து ஒரு 2 சாட்சிகள் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி ரூபி, கோவில்பட்டி. அதில் அங்கேருந்து அந்த சகோதரி சொன்ன சாட்சி. 2வது சகோதரி ஜான்சி, திருநெல்வேலி. இந்த 2 பேருடைய சாட்சியை கேட்ட பிறகு நான் ஒரு 5 நிமிடம் கருத்தாக ஜெபிக்க போகிறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ரெடியாக இருங்க. இப்போ 38 வருடம் வலிப்பு வியாதி, பிறந்ததிலிருந்தே 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்கினது பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இவங்க 38 வருஷம் வலிப்பு வியாதியில் என்ன பாடுபட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்லும்போதே தெரியல எவ்வளோ வேதனை. இந்த தாயார் பாருங்கள், 40 வருஷம் காதிலேருந்து தண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், வலி. அதனால் எத்தனை டாக்டர், எவ்வளோ மருந்துகள், சுகமாகலை. 40 வருஷ வியாதி. எவ்வளோ நீண்ட கால வியாதி வந்துட்டாலே சுகமாகாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. எத்தனை வருஷ கொடிய நோயாக இருந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக சுகமாக்குறார். பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் பாட்டிக்காக ஜெபம் பண்ணாங்க. அதனால் குட்டி பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்கள் அம்மாவுக்கு சுகமாயிரும், அப்பாவுக்கு சுகமாயிரும், உங்களுக்கு சுகமாயிரும். பாட்டி தாத்தாவுக்கு யாருக்கு ஜெபித்தாலும் ஏசப்பா சுகம் கொடுத்துருவாங்க. எப்படி இந்த அற்புதம்லாம் நடக்குது? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து விட்டதுனால அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பார்த்தீங்களா, அவருடைய கையில் தான் தழும்பு இருக்குது. இயேசுவே நீங்கள் தொடுங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொடுங்க. சிலுவையில் என் பாவங்கள், சாபங்களை சுமந்தீரே, இப்போ எனக்கு தொட்டு விடுதலை கொடுங்க. நீங்கள் ஜெபிச்ச உடனே விடுதலை. பாருங்கள், மதுபானத்தில், குடிப்பழக்கத்தில் இந்த விடுதலை கொடுத்த சாட்சியை கேட்டிங்கல்ல. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். எதில் விடுதலை வேணும்? 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. இப்போ கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி ஜெபிக்கணும்.
பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். இந்த மதுபான பழக்கம், குடி பழக்கம், இந்த போதை வஸ்துகள், இந்த தவறான பாவ பழக்கம் எனக்கு விடுதலை வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவங்களை சிலுவையில் சுமந்தீர், உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு கருத்தாக ஜெபிக்கணும். வியாதியோடு இருக்கிறவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே உங்களுக்கு சுகம் வேணுமோ அந்த இடத்துல கை வைங்க. குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் அவங்க மேலே கை வைத்து இப்போ ஜெபம் செய்யணும். 5 நிமிடம் தான். நீங்கள் தான் ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவே தொடும், இயேசுவே சுகந்தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே சிலுவையிலே நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், எனக்காக உயிரோடு எழுந்து உம்முடைய தழும்புகளை நீர் உம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறீர், அந்த தழும்புள்ள கரத்தினாலே தொடும். அப்படி ஜெபிக்கணும். சரியா? கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவைன்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அதாவது இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிடணும். அவ்வளவுதான். நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டில், உங்க பக்கத்தில் இயேசு இருக்கிறார். நீங்க ஜெபித்த உடனே அவர் உங்களை தொடுகிறார். அவருடைய தொடுதலை உணர முடியும். இப்பவே இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகட்டும், மதுபான பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து இயேசுவே எனக்கு விடுதலை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே தொடுன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும். இப்பொழுது என் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எங்க தாத்தாவுக்கு சுகம் உண்டாகட்டும், எங்க பாட்டிக்கு சுகம் உண்டாகட்டும். பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. எங்க அப்பாவுக்கு சுகம் உண்டாகட்டும், எங்க அம்மாவுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும். இயேசுவே என்னை தொடும். ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவின் நாமத்தை யார் யார் சொல்லுவீர்களோ, இயேசுவின் பெயரை சொல்லி கோப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. நீங்க ஜெபிக்க வியாதி விலகுகிறது. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவத்தை குறித்த விருப்பங்கள் மாறுகிறது. உங்களுக்கு அந்த பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை உண்டாகிறது. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு சமாதானம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் நோய்களை எடுத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க துதிக்க விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுகிறாரு. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. உடனே ஒரு வல்லமை தொடுவதை உணர்வீர்கள். அது இயேசுவின் வல்லமை. அவருடைய தழும்புகளிலிருந்து வரக்கூடிய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலையின் வல்லமை தொட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு அந்த பெயரை சொல்ல விடுதலை. அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்டு இருக்கிறீர், பதில் தந்து கொண்டிருக்கிறீர், அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படியே வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்தபடியால் இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். வியாதி விலகினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மரண பயம் விலகினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நோயின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விடுதலை உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். காதுகளிலே சுகம், கண்களிலே சுகம், இருதயத்திலே சுகம், லங்ஸிலே சுகம், லிவர்ல சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நீர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். சுகத்தை, ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாருங்க, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டார். இனிமே என்ன செய்யணும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். தினம் இயேசுவே என்னை தொட்டு விட்டீர் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்து விட்டீர் ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அந்த சகோதரி சாட்சியில் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த குழந்தை பூரணமாகாது, அந்த குழந்தை அழிச்சர்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இயேசுவே அப்படின்னு ஜெபம் பண்ணி தினம் ஸ்தோத்திரம் பண்ணாங்களா? இயேசுவே என் குழந்தைய நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க, நீங்கள் சுகம் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி பூரண ஆசீர்வாதத்தோடு குழந்தையை கொடுத்தார் இல்லை? அந்த சகோதரி சாட்சி எழுதியிருந்ததை கேட்டீங்க தானே? நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினமும் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு துதிக்கணும். கட்டாயம் நீங்கள் அற்புத மாற்றத்தை காண்பீங்க. சரியா? சரி.